நான் ஃபஸ்ட்டு நடிக்க தான் படத்துக்கு ஆடிஷன் கொடுக்க தான் போயிருந்தேன். ஆடிஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு புக்கு கொடுத்தாங்க. புக் கொடுத்து நான் படிச்சுட்டு எப்படி இருக்குது என்னன்னு கேட்டப்போ லைக் ஆகாஷ் ப்ரோ வந்து லைக் ஹீஸ் எப்படி சொல்கிறது ஓப்பனாக வந்து உங்ககிட்ட கேட்பார் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இது எப்படி இருக்கும், இது நல்லா இருக்கா, எல்லாரோட சஜஷனும் கேட்பார். அதில் எது கரெக்டாக வேலிடாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக அதை எடுத்துப்பார். ஸோ ஆகாஷ் பிரதர் தான் வந்து அந்த சான்ஸ் அண்ட் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்போ அவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரியான கண்டென்ட் ரொம்ப நிறையா பண்ணிகிட்டே இருந்தனால ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறப்போ அவருக்கு அது அக்செப்ட் ஆகி, ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, எடுத்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது சான்ஸ் ஒன்று கொடுத்து நீங்கள் எடி டீம்லேயே ஒர்க் பண்ணுங்கள், இதில் டைலாக்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், டிஸ்கஷனுக்கு வாங்க அப்படி எப்படின்னு ஒரு ஒரு நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சினிமாக்குள்ளே வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் நடிக்க வந்தேன், உங்களுக்கு இது வருது, நீங்கள் இதை பண்ண வேண்டியதானே, இது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இது ஓகே நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நம்ம அதை அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்து, அந்த ஸ்பேஸுக்கான ரெகக்னைசேஷனுக்கு நேமும் வந்து கொடுத்து, அது அப்படியே ஒரு மாதிரி என்ன ஒரு புல்லரிப்பு மாதிரி அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. ஸோ ஐம் லைக் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு வாட் ஹீ டிட். ரொம்ப நான் அவர்கிட்ட சொல்லும் போதே சொல்லுவேன், ப்ரோ நான் ஒரு விஷயத்துக்காக வந்தேன், என்னோட ஜேர்னியவே நீங்கள் வந்து லைக் 2 பாதையாக போட்டு மாற்றி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து உங்களை ஸ்க்ரீன் பிளே எழுதுறக்கும் டைலாக்ஸ் எழுதுறக்கும் கூப்பிட்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நம்புகிறோம். என்ன விஷயத்துக்காக நீங்கள் வாங்க வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர்? அதுக்கான ரீசன் சொன்னாரா, இல்லை உங்களோட வீடியோஸ் பிடிக்கும் நீங்கள் அதுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்? அது தெரியும், ஆப்வியஸ்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்க்குறோம், நம்ம எப்படி பண்ணுறோன்றதை வந்து அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன். அண்ட் அது போக அந்த படத்துக்கு தேவையான 2-3 சின்ன சின்ன விஷயங்கள், ப்ரோ இப்படி இந்த இடத்துல இது மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற 2 சின்ன மேட்ரு சொன்னேன். அந்த 2 சின்ன மேட்ரு வச்சு என்னை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஏய் நீ வந்து ஏதோ ஒன்று சொல்கிற, அது வந்து ஏதோ ஒன்று நல்லாயிருக்கு, நீ இன்னும் நிறையா சொல்லு, நம்ம டிஸ்கஷனில் அதை நம்ம வந்து பேசுவோம் போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு.